வணக்கம் நண்பர்களே. இந்த அத்தியாயத்தில் 27 நட்சத்திரங்களுக்கு உகந்த சித்தர்களையும் அவர்களை வழிபட செல்ல வேண்டிய கோவில்களை பற்றியும் விரிவாக அறிந்து கொள்வோம். ஏனெனில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு சித்தர்கள் இருக்கின்றனர். அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்குரிய சித்தரை மனதார வணங்கி பிரார்த்தனை செய்தால் கட்டாயம் அந்த சித்தர்கள் அவர்களுக்கு வேண்டியதை வாரி வழங்குவதாக நம்பிக்கை. 27 நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த சித்தரை வணங்கலாம் என்பதனை இப்பதிவில் அறிவோம். அஸ்வினி நட்சத்திரம் உள்ளவர்கள் காலங்கிநாத சித்தர் இவரை வணங்கலாம். இவரது சமாதி மற்றும் சக்தி அலைகள் கஞ்சமலை மற்றும் திருக்கடையூர் ஆகிய கோவில்களில் உள்ளது. பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் போகர் சித்தரை வணங்கலாம். இவருக்கு பழனி முருகன் கோவிலில் தனி சமாதி உள்ளது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரோமரிஷி சித்தரை வணங்கலாம். இவருக்கு ஜீவ சமாதி இல்லை, காற்றோடு காற்றாக கலந்து விட்டார் என கூறப்படுகின்றது. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மச்சமுனி சித்தரை வணங்கலாம். இவரது ஜீவ சமாதியானது திருப்பரங்குன்றத்தில் உள்ளது. மிருக சிரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பாம்பாட்டி சித்தர் மற்றும் சட்டமுனி சித்தரை வணங்கலாம். பாம்பாட்டி சித்தரின் ஜீவ சமாதியானது சங்கரன் கோவிலில் உள்ளது. சட்டமுனி சித்தரின் ஜீவ சமாதியானது ஸ்ரீரங்கத்தில் உள்ளது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இடைக்காடார் சித்தரை வணங்கலாம். இவரது ஜீவ சமாதியானது திருவண்ணாமலையில் உள்ளது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்வந்திரி சித்தரை வணங்கலாம். இவர் வைத்தீஸ்வரன் கோவில் ஜீவ சமாதியானவர். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கமலமுனி சித்தரை வணங்கலாம். இவருடைய ஜீவ சமாதியானது திருவாரூரில் உள்ளது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அகத்திய சித்தரை வணங்கலாம். இவரது ஒளிவட்டம் குற்றாலம் பொதிகை மலையில் உள்ளது. அடுத்ததாக மகரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிவபாகிய சித்தரை வணங்கலாம். இவரது ஜீவ சமாதியானது கும்பகோணத்தில் உள்ளது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராமதேவ் சித்தரை வணங்கலாம். இவரது ஜீவ சமாதியானது அரபு நாடான மெக்காவில் உள்ளது. இவர் ஒளிவந்து போகும் இடம் அழகர்மலை. அடுத்ததாக உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காகபுஜண்டர் இவரை வணங்கலாம். இவரது ஜீவ சமாதியானது திருச்சி உறையூரில் உள்ளது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கருவூரார் சித்தரை வணங்கலாம். இவரது ஜீவ சமாதியானது கருவூரில் உள்ளது. இவரது ஒளிவட்டம் வந்து செல்லும் இடமானது தஞ்சாவூர் பெரிய கோவிலாகும். அடுத்ததாக சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புன்னாக்கீசர் சித்தரை வணங்கலாம். இவர் நன்னேசர் என்ற இடத்தில் இவரது ஜீவ சமாதி உள்ளது. அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புலிப்பாணி சித்தரை வணங்கலாம். இவரது சமாதியானது பழனிக்கு அருகே உள்ள வைகாவூர் என்ற இடத்தில் உள்ளது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நந்தீசர் சித்தர் மற்றும் குதம்பை சித்தரை வணங்கலாம். நந்தீசர் காசி நகரத்திலும் அதாவது பனாரஸ் நகரத்திலும், குதம்பை சித்தர் மாயாவரத்தில் உள்ள ஜீவ சமாதி அடைந்துள்ளனர். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வால்மீகி சித்தரை வணங்கலாம். இவருக்கு 8 குடியில் ஜீவ சமாதி உள்ளது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பகவான் வியாசருக்கு உரிய நட்சத்திரம். இவரை நினைத்தாலே போதும் அந்த இடம் வருவார் என்பது அனைவருடைய நம்பிக்கை. அடுத்ததாக மூல நட்சத்திரம். இவர்கள் பதஞ்சலி சித்தரை வணங்கலாம். இவரது ஜீவ சமாதியானது ராமேஸ்வரத்தில் உள்ளது. பூரடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராமதேவர் சித்தரை வணங்கலாம். இவரது ஜீவ சமாதியானது இவரது ஜீவ ஒளியை அழகர் மலையில் தரிசிக்கலாம். அடுத்ததாக உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சித்தபிரான் கொங்கனாரை வணங்கலாம். இவரது ஜீவ சமாதி அமைந்துள்ள இடமானது திருப்பதியாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தட்சிணாமூர்த்தி சித்தரை வணங்கலாம். இவர் சமாதி புதுச்சேரி அடுத்தில் உள்ள பள்ளி தென்னல் என்ற இடத்தில் உள்ளது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமூலர் சித்தரை வணங்கலாம். இவர் சிதம்பரத்தில் ஜீவ சமாதி அடைந்தார். அடுத்ததாக சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கௌபாலர் சித்தரை வணங்கலாம். இவரை நினைத்தாலே தேடி வந்து அருள் புரிவதாக ஐதீகம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜோதிமுனி சித்தரை வணங்கலாம். இவர் ஜோதி வடிவிலேயே ஜீவனாக உள்ளவர். அதனால் இவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டாலே அங்கு அருள் வளிப்பார். உத்திராடி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் டமரகர் சித்தரை வணங்கலாம். இவரும் நேரடியாக காற்றில் ஐக்கியமாகி கலந்துவிட்டார் என்று வரலாறு கூறுகிறது. இவரை வீட்டிலேயே சிறு மணி ஓசையிலேயே வழவைத்து வணங்கலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுந்தரநந்தர் சித்தர் இவரை வணங்கலாம். இவரது ஜீவ சமாதியானது மதுரையில் உள்ளது. நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம்.